எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவதுங்க மக்களே, விஜய் அவர்களை சிபிஐ அழைத்து விசாரணை பண்ணாங்க. விசாரணை முடிஞ்சோன்னா சென்னைக்கு வந்துட்டாங்க. திரும்பவும் எப்போ வேணாலும் நாங்கள் கூப்பிடுவோம், நீங்கள் ஆஜராகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு வந்துட்டாங்க. உடனே இவனுக்கு எல்லாமே, இங்கே இருக்கிறவனுக்கு எல்லாமே டெல்லியில் போய் கை கட்டி நிற்கிறாரு. டெல்லியில் சிபிஐ ஏகப்பட்ட கேள்விகளை விஜயை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டாங்க. விஜயை லாக் பண்ணிட்டாங்க. விஜயை 7 மணி நேரம் உட்கார வச்சாங்க. விஜயை 6 மணி நேரம் உட்கார வச்சாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துக்கிட்டு வசனம் பேசிட்டு இருக்கிறானுங்க. அதாவது யார் வசனம் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நம்பர் முட்டா பசங்க இங்கே இருக்கிறவனுங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே, என்னடா இவன் அதிக பிரச்சனைத்தனமாவோ இல்லை அனாவசியமாகவோ பேசுகிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே உள்ளவங்களுக்கு என்னங்க தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவனுக்கு என்னன்னா ஒரு காரணம் வேணும். இல்லை, விஜய் அவர்களை விமர்சிக்க எதுவுமே காரணம் கிடையாது. இவனுக்கு வேறு என்ன காரணம் வேணும்? விஜய் அவர்களை சிபிஐ மிரட்டினாங்க, உருட்டினாங்க, பெரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்க காரணத்தை தேடி அலையிற நாய்க்கு தானே வேணுங்களா? நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னா, விஜய் அவர்களை குற்றவாளியாக ப்ரூவ் பண்ணாங்களா சொல்லுங்கள்? இல்லை குற்றவாளியாக சந்தேக கேஸில் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்துகிறாங்களா சொல்லுங்கள் மக்களே? விஜய் அவர்களை ஒரு சாட்சியாக இந்த கட்சியின் தலைவராக அழைச்சி இதில் என்ன பிரச்சனை, யாரால் பிரச்சனை, யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, யாரை சந்தேகப்படுறீங்க, யார் காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்ட்டிருந்து தகவல்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த விசாரணை நடந்துச்சே தவிர, உடனே இவனுக்கு எல்லாம் உருட்டானுங்கிறவங்கலாம், அதில் குறிப்பாக அந்த சாட்டை துறைமுருகெல்லாம் அவன் பேசியே செத்துருவான் போல். ஆமாம், அவனோட யூடியூப் சேனலில் பாருங்கள். அவன் என்னமோ நேரில் கேமரா வச்சுக்கிட்டு பக்கத்தில் சிபிஐ விஜய் அவர்களை விசாரிக்கும் போது பக்கத்தில் கேமரா வச்சுட்டு உட்காந்த மாதிரியே பேசுவான். இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. டே நாயே, விஜய் அவர்கள் அவ்வளோ போலீஸ் பாதுகாப்போட கூட்டிகிட்டு போனாங்கடா. உனக்கு நீ போடா, உனக்கு யாரா ஒரு நாய் கூட நிற்காதடா உனக்காக. அதான் மக்களே, இப்போ என்னன்னா, அடுத்து இப்போ விஜய் அவர்கள் விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ பேசுகிறானுங்களே, அடுத்து திமுக அமைச்சர்களை விசாரிப்பாங்க. யாராவது விசாரிப்பாங்க? முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பாங்க. அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களை விசாரிப்பாங்க. இன்னும் கூட இருக்கிற முக்கியமான அமைச்சர்களை சிபிஐ விசாரிப்பாங்க. நிச்சயமாக இது நடக்கும் மக்களே, எழுதி வச்சுக்கங்க.